ஊடக தோழர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்திய ஜனநாயக மீட்பு இயக்கத்தின் சார்பாகவும் எங்களது தோழர்கள் சார்பாகவும் வணக்கத்தினை மீண்டும் தெரிவித்துள்ளோம். 2024 வருடம் இந்தியா ஒரு தேர்தலை சந்திக்க இருக்கிறது. இன்னும் ஒரு சில வாரங்களிலே அந்த தேர்தல் நடைபெற இருக்கிறது. இதுவரை சுதந்திர இந்தியாவிலே இந்திய மக்கள் கண்டிராத ஒரு தேர்தலாக இது இருக்க போகிறது என்பதை நாம் அனைவரும் உணர்ந்து வருகிறோம். இந்த தேர்தல் ஒரு அசாத்தியமான அசாதாரண ஒரு நிலையிலே இந்தியா இருந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த தேர்தல் சந்திக்க இருக்கின்றோம். இந்த தேர்தலுடைய இறுதி முடிவு, மக்கள் தீர்ப்பு, இது சரியாக அது வெளிப்படுத்தப்படுமா அல்ல அதுவும் திரித்து வெளிப்படுத்தப்படுமா என்ற ஒரு ஐயமும் நமக்கு இருந்து வரும் சூழ்நிலையில இந்த தேர்தலில் முக்கியமாக மக்கள் உண்மையை உணர்ந்தால் ஒழிய சரியான ஒரு வாக்கினை அவர்கள் தீர்ப்பினை அளிக்க இயலாது என்பதை நாம் இந்த இயக்கத்தின் சார்பாக நாங்கள் உணர்கிறோம். காரணம், உண்மையை மறுப்பதும் உண்மையை பொய்யாக்குவதும் பொய்யை உண்மையாக்குவதும் இருப்பது இல்லாததாக்குவது இல்லாததை இருப்பதாக்குவது இதுவெல்லாம் பாசிச ஆட்சியின் தோற்றங்கள், வெளிப்பாடுகள். அப்படிப்பட்ட நிலையிலே ஊடகங்கள் ஆட்சியாளர்களுடைய அடியாட்களாக இடி, ஐடி, நீதித்துறை அனைத்தும் ஒன்று சேர்ந்து போலீஸ் இது போன்ற அனைத்து அதிகாரங்களையும் வைத்துக் கொண்டு ஆட்சியாளர்கள் மக்களை அடக்குவது, அதில் விமர்சிக்கக்கூடிய அறிவுஜீவிகள், செயற்பாட்டாளர்கள் இவர்களை சிறையில் தள்ளுவது, எதிர்கட்சிகள் மாநிலங்களில் ஆளும் எதிர்கட்சிகளை உடைப்பது, மீறி பேசினால் அவர்களை மிரட்டுவது, இந்த அடியாட்களை இடி, ஐடி போன்ற அடியாட்களை வைத்து மிரட்டுவது, அவர்களிடையே பிளவுகளை தூண்டுவது, அவர்கள் வாயை அடக்குவது, அந்த கட்சிகளை இல்லாமல் செய்வது, இது போன்ற ஒரு பாசிச போக்கு இன்று இந்திய வரலாற்றில் கண்டிராத ஒரு உண்மையாக இருந்து வருகிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில நாம் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கின்றோம். இதுதான் நம்முடைய பிரச்சனையாக இருந்து வருகிறது, தலையாய பிரச்சனையாக இருந்து வருகிறது. இதில் ஒரு சரியான தேர்தல் நடக்குமா, மக்களுடைய மேண்டேட் தீர்ப்பு சரியாக வருமா என்பதுதான் நம்முடைய ஐயப்பாடாக இருந்து வருகிறது. இந்த ஆளும் பாஜக அரசினுடைய நோக்கம், அவர்களுடைய ஸ்ட்ராட்டஜி என்று கூறுவது மத பாசிசம், மத அடிப்படையிலே மக்களிடையே பிளவுகளை தூண்டுவது, மக்களிடையே வன்முறைகளை நிகழ்த்துவது, மத கலவரங்களை ஏற்படுத்துவது, அவர்களிடையே வெறுப்புணர்வு பிரச்சாரத்தை தூண்டுவது, அதன் மூலமாக பெரும்பான்மை இந்துக்களுடைய வாக்குகளை பெறுவது, இது ஒரு பக்கம். அதே சமயம் சாதியவாதம், முன்னெப்பொழுதும் இல்லாத அளவிற்கு சாதியவாதம் பெருக்கெடுத்திருக்கிறது, உயர்ந்திருக்கிறது. அங்கே சாதியவாதத்தின் மூலமாக சாதிகளுக்கிடையே வன்மம் தூண்டப்படுகிறது, பிளவுகள் ஏற்படுத்தப்படுகிறது, குறுகிய அரசியல் பார்வைக்காக, அந்த அரசியல் வாக்குகளுக்காக. அதே சமயம் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட பழங்குடியின மக்கள், அவர்கள் மீது திணிக்கப்படும் அந்த எதேச்சதிகார போக்கு, சாதிய வன்மம், வன்கொடுமைகள் வளர்ந்த வண்ணம் இருக்கிறது. அதை ஊக்குவிக்கிறது. காரணம், குறுகிய அரசியல் அதிகாரத்திற்காக. அதே சமயம் இந்துத்துவா என்ற ஒரு தத்துவத்தை அவர்கள் தூக்கி பிடிக்கிறார்கள். அதன் மூலமாக ஒரு ஒற்றை அடையாளத்தை அவர்கள் ஏற்படுத்த விரும்புகிறார்கள். இந்த ஒற்றை அடையாளம் என்பது கல்வியிலும் ஒற்றை கல்வி, ஒற்றை பாடத்திட்டம், ஒற்றை கலை திட்டம். நாடு தழுவிய அளவிலே கல்வி என்று எடுத்துக்கொண்டால் இதில் பிரமாண சாத்திரம், தர்ஷன சாத்திரம் என்று வைதிக முறைப்படி இங்கு கற்பித்தல் நடக்க வேண்டும் என்று 15 லட்சம் ஆசிரியர்களை அவர்கள் தயார்படுத்தி வருகிறார்கள் இந்தியாவிலே. ஆதார் கார்டு முதற்கொண்டு கல்வி, சுகாதாரம் அனைத்திலும் ஒரு ஒற்றை அடையாளத்தை அவர்கள் கொண்டு வருகிறார்கள், ஒற்றை திட்டத்தை கொண்டு வருகிறார்கள். அதே சமயம் வெல்த் அக்குமுலேஷன், இந்த நாட்டில் உள்ள சொத்து உருவாக்கம், சொத்து விரிவாக்கம் அனைத்தும் ஒரு சாரருக்கு, மேல்தட்டில் இருப்பவர்களுக்கு,
குரோனி முதலாளிகளுக்கு இவர்கள் சொத்துக்களை சுரண்டும் ஒரு போக்கினை அவர்கள் உருவாக்கி வருகிறார்கள். அதற்கு அனுகூலமாக, அதற்கு சாதகமாக அவர்களுக்கு வேண்டிய அனைத்து சட்ட திட்டங்களையும் வளைத்து இங்கே அவர்களுக்கு உதாரணத்திற்கு 25 லட்சம் கோடி அவர்களுடைய கடன், குரோனி முதலாளிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. ஒரே ப்ராஜெக்டில் 7.5 லட்சம் கோடி விதிமீறல்கள் நடந்திருக்கிறது என்று சிஏஜி அறிக்கை கூறுகிறது. ஒரே தொலைபேசி எண்ணில் 7.5 லட்சம் பேர் பதிவு பெற்று அந்த PM ஜெய் திட்டம் மூலமாக அதில் பணம் பெறப்பட்டிருக்கிறது என்று ஊழல் சிஏஜி அறிக்கை கூறுகிறது. இங்கே 10% மக்கள் சுமார் 77% சொத்தை அனுபவித்து வரும் நிலை எப்பொழுதும் இல்லாத அளவில் பாஜக அரசில் ஒவ்வொரு ஆண்டும் நூற்றுக்கணக்கில் பில்லியனியர்களை உருவாக்குவது, அதானியினுடைய ஒரு வருடத்தில் 2400க்கும் மேற்பட்ட வளர்ச்சி, அவருடைய தொழில் வளர்ச்சியை ஊக்குவித்திருக்கிறது ஆளும் தேசிய அரசு, பாஜக அரசு. ஆக இங்கு நடப்பது இந்தியாவில் உள்ள கனிம வளம், நிலவளம், நீர்வளம், இவ்வாறு அனைத்து வளங்களையும் மனிதன் உருவாக்கிய காமன் ரிசோர்சஸ் ஆஃப் த சொசைட்டி, அதாவது ரயில்வே துறை, இந்த ஹார்பர்ஸ், துறைமுகங்கள், ஏர்போர்ட்டுகள் அனைத்தும் இன்று தனியார் வசம் ஒப்படைக்கப்பட்டு அது அவர்களுடைய பொருளீட்டலுக்கு உதவும் வகையில் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் சொத்து சுரண்டல்களும் இந்த குரோனி முதலாளித்துவம் என்ற ஒரு புதிய திட்டத்தினை, புதிய கலாச்சாரத்தினை வெகுவாக உலகில் வெற்றிகரமாக கண்டுபிடித்து அதை செயல்படுத்தி வரும் பாஜக அரசு அகற்றப்பட வேண்டும். இந்த குரோனி கேபிட்டலிசம், நாம் இப்பொழுது எலக்டோரல் பாண்ட் என்று கேட்கின்றோமே, இது குரோனி கேபிட்டலிசத்தினுடைய, குரோனி முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை, இதனுடைய ஒரு 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 தாக்கம் என்று கூறலாம். சுமார் 60% இவர்கள் இடி, ஐடி போன்ற இந்த அடியாட்களை வைத்துக் கொண்டு எதிர்கட்சிகளை மிரட்டி, அதே சமயம் முதலாளிகளை மிரட்டி அவர்களிடமிருந்து ஒரு வழிப்பறி கொள்ளை போன்று கொள்ளையடித்திருக்கிறார்கள். இதில் முன்னணியிலே ஆளும் பாஜக அரசு இருந்து வருகிறது. ஒரு தேசிய அரசே ஊழலுக்கு தலைமை ஏற்கும் ஒரு அரசாக இந்திய உலகிலே முதல் ஒரு நிலையிலே இந்திய அரசு இருந்து வருகிறது. இது அவ்வப்பொழுது ஒரு சிஸ்டம் என்று இருக்கும், அதில் ஒருவர் இருவர் ஊழல் செய்வார்கள். ஆனால் ஒரு அரசே தலைமையேற்பது என்பது இதுவே முதல் முறை இந்தியாவிலே. அதுபோன்று இங்கே ஒரு கல்ச்சுரல் மோனோபலைசேஷன், இந்துத்துவ கல்ச்சர், கலாச்சாரம் என்பது அனைத்து தேசிய இனங்களை அழிப்பது, அனைத்து தேசிய மொழிகளை அழிப்பது, அனைத்து தேசிய கலாச்சாரம் பாரம்பரியங்களை அழித்து இவர்கள் நினைக்கும் ஒரு கலாச்சாரத்தை, ஒற்றை அடையாளத்தை நிறுவுவது. இதுதான் இவர்கள் செய்து வரும் ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டமாக இருந்து வருகிறது. அதை நோக்கி அனைத்து முயற்சிகளையும் எடுத்து வருகிறது இந்த ஆளும் அரசு. இறுதியிலே அரசியல் கொள்ளை, அரசியல் வன்முறை என்று கூறும் பொலிட்டிக்கல் வேண்டலிசம், அதாவது எங்கெங்கெல்லாம் எதிர்கட்சிகள் ஆட்சி செய்து வருகிறதோ அந்த ஆட்சிகளை நிர்மூலமாக்கி அதை தனதாக்கி கொண்டு அந்த ஆட்சிகளில் எம்எல்ஏ, எம்பிக்களை விலைக்கு வாங்கி அல்லது அவர்கள் மீது இந்த அடியாட்களாகிய இடி, ஐடிகளை ஏவிவிட்டு அவர்கள் மூலமாக இவர்கள் ஆட்சியை நிலைகுலை செய்து இவர்கள் கொல்லைப்புற வழியாக மக்கள் அளித்த தீர்ப்புக்கு எதிராக ஆட்சிகளை அபகரித்து வருகிறார்கள். இது ஒரு பொலிட்டிக்கல் வேண்டலிசம். இதுவெல்லாம் இந்தியா சந்திக்கும் புதிய கலாச்சாரம். இந்த கலாச்சாரங்கள் அனைத்தையும் மறுக்க வேண்டும். இந்த கலாச்சாரம், அதாவது பொலிட்டிக்கல் பாசிசம், அரசியல் பாசிசம், மத பாசிசம், கம்யூனலிசம், சாதியவாதம், ஒற்றை அடையாளம், சொத்து சுரண்டல், குரோனி முதலாளித்துவம், அரசே தலைமையேற்று நடத்தும் ஒரு ஒரு ஊழல் திட்டம், கல்ச்சுரல் மோனோபலிசம், அதாவது கலாச்சார மேலாதிக்கம், பொலிட்டிக்கல் வேண்டலிசம், அரசியல் வன்முறை, அரசியல் சுரண்டல், இந்த அனைத்து நிலைகளிலும் இதை மறுக்க வேண்டும் என்றால் இந்த செய்தி, இதனுடைய உண்மைத்தன்மை மக்களிடம் சென்று அடைய வேண்டும். இவை அனைத்தும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது என்றால் இது ஒரு இன்சிடென்ட் என்று கூறிவிடலாம். ஆனால் ஒவ்வொரு வீட்டிலும், ஒவ்வொரு நாளும், அனைத்து இந்தியாவிலும் இது நடந்து வருகிறது என்றால் இது ஒரு கலாச்சாரம். இது ஒரு சமூக, பொருளாதார, அரசியல் கலாச்சாரத்தை இந்திய மக்கள் மீது திணித்து வருகிறார்கள். இந்த கலாச்சாரத்தினை நாம் எதிர்த்தாக வேண்டும், மறுத்தாக வேண்டும். இந்த ஒன்றுபட்ட அனைத்து
ஈனத்தனமான பிற்போக்கான கலாச்சாரத்தை மறுப்பதன் மூலம் ஒரு பெரும் மறுப்பாக இந்திய மக்கள் உருவெடுக்க வேண்டும். அது ஒரு இயக்கமாகவே இந்திய சமூகம் வாக்காளர்கள் உருவெடுத்து தீர்ப்பினை அளிக்க வேண்டும் என்பதுவே இந்த பிரஸ் மீட் மூலமாக மக்களுக்கு நாங்கள் தெரிவிக்க வேண்டிய கடமையில் இருக்கின்றோம். அதே சமயம் இப்படிப்பட்ட கலாச்சாரங்களை திணித்ததன் மூலமாக நாம் இழந்தது ஏராளம். வாழ்க்கை இழந்தோம். இந்த குடியுரிமை சட்டம், விவசாய சட்டம், இன்னும் என்விரான்மெண்டல் சட்டங்கள், சுற்றுப்புற சூழல் சட்டம், இது போன்ற அனைத்து சட்டங்களையும் கொடுத்து மக்கள் மீது திணித்து இங்கே வாழ்வாதாரம் இங்கு நிர்மூலமாக்கப்பட்டிருக்கிறது. வாய்ப்புகள் இழந்து மிகவும் பாதாளத்தில் தள்ளப்பட்டிருக்கிறது. படித்த பட்டதாரிகளுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது. 50% பட்டதாரிகள் வேலை வாய்ப்பற்ற நிலையில் இருக்கிறார்கள். இப்படி பல நிலைகளில் ஃபேக்டரிஸ், அதாவது உற்பத்தி துறையை சார்ந்த ஃபேக்டரிஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் மூடப்பட்டு வருகிறது. வேலையில்லா திண்டாட்டம், பொருளாதார வாய்ப்பு இல்லாத ஒரு நிலையிலே மக்கள் தள்ளப்படுகிறார்கள். அதே சமயம் கல்வி என்று வரும்போது, கல்வி என்பது இங்க தனியார் மயமாக்கல், கார்பரேட்டைசேஷன், பிரைவேட்டைசேஷன், கமர்ஷியலைசேஷன், சஃப்ரனைசேஷன். இங்கே சஃப்ரனைசேஷன் என்பது அதாவது இந்த காவிமயமாக்கப்படுவது. இவர்கள் நினைக்கும் இந்துத்துவ கொள்கை, வைதிக கொள்கைகள் அனைத்தையும் கல்வியில் திணித்து காவிமயமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட கல்வியும் அடிப்படை உரிமையாக இருந்தது நம்மிடமிருந்து அகன்று சென்றிருக்கிறது. அதே சமயம் சுகாதாரத்திலே நாம் இன்னும் 30% மக்கள் தான் சுகாதாரத்தை, ஓரளவு மருத்துவத்தை எட்டக்கூடிய நிலையில் இருக்கிறோம். 70% மக்கள் சுகாதாரமற்ற ஒரு நிலையிலே, மருத்துவ சேவை அற்ற ஒரு நிலையிலே, கேட்பாரற்ற நிலையிலே கிடக்க தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இந்த ஆட்சியிலே. அதே சமயம் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் கூட இது மேலே இருக்கின்ற குரோனி முதலாளிகளுடைய வசதிகளுக்காக, அவர்களுடைய பொருளீட்டல் வசதிக்காக இந்தியா முழுக்க ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. பொதுமக்களுடைய அடிப்படை கட்டமைப்பு வசதி இங்கு தவிர்க்கப்பட்டிருக்கிறது. மக்களுடைய பாதுகாப்பின்மை ஒரு அச்சுறுத்தலான நிலையிலே இங்கே இருக்கின்ற பெரும்பான்மை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக மத ரீதியாக சிறுபான்மையின இஸ்லாமிய, கிறிஸ்தவ மற்ற சிறுபான்மையின மக்கள் இந்த நாட்டில் 2ஆம் தர குடிமக்களாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அச்சுறுத்தலில் ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து வருகிறார்கள். அவர்களுக்கு ஆதரவாக இருக்கும் இந்த பெரும்பான்மை இந்துக்களும் சேர்த்து அச்சுறுத்தலில் இங்கே ஒரு சேஃப்டி, ஒரு சமூக பாதுகாப்பு என்ற ஒரு நிலையற்ற ஒரு நிலையில் இந்த தேசம் தள்ளப்பட்டிருக்கிறது இந்த பாஜக ஆட்சியின் கீழ். அதே சமயம் சமூக சமத்துவம் இன்மை, அந்த சாதியவாதம் ஓங்கி நிற்பதனால் இங்கே ஒரு சமத்துவமற்ற ஒரு நிலையில் மக்கள் மேலும் மேலும் பொருளாதார சமத்துவமற்ற நிலை, சமூக சமத்துவமற்ற நிலை, இருப்பவர்களுக்கும் இல்லாதவருக்கும் இருக்கின்ற இடைவெளி, இப்படி நிறைய ஒரு ஏற்றத்தாழ்வுகள் இந்த ஆட்சியில் உருவாக்கி இருக்கிறது என்று உலக ஆய்வு நிறுவனங்கள் கூறுகிறது. டெமோக்ரசி ரிப்போர்ட் கூறுகிறது இந்தியாவில் டெமோக்ரசி இல்லை என்பது, ஜனநாயகம் இல்லை என்பது, மனித உரிமை இந்தியாவில் இல்லை என்று உலக நிறுவனம் கூறுகிறது. இன்இக்வாலிட்டி ரிப்போர்ட் இங்கே ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாக இந்தியா இருந்து வருகிறது என்று அந்த அறிக்கை கூறுகிறது. இப்படி ஜனநாயகம், சுதந்திரம் எதுவும் அற்ற ஒரு நிலையிலே இந்தியா சென்று கொண்டிருக்கிறது என்று உலக ஆய்வு நிறுவனங்கள் இந்தியாவை தரவரிசையில் கடைசி நிலையில் வைத்திருக்கிறது. இப்படி ஒட்டுமொத்தமாக பாழ் என்று கூறும் நிலையிலே இன்று அனைத்து முகங்களிலும் இந்தியா ஒரு பிற்போக்கான ஒரு நிலையை சந்தித்து வருகிறது. ஆக நாம் அனைத்து உடைமைகளையும், இதுவெல்லாம் உடைமையாக நாங்கள் கருதுகிறோம். வாழ்வுடைமை, வாய்ப்புடைமை, பொருளாதார உடைமை, கல்வியுடைமை, அடிப்படை கட்டமைப்புடைமை, பாதுகாப்புடைமை, சமூக சமத்துவம் உடைமை, இங்கே நாம மத நம்பிக்கையை நாம் கடைபிடிக்க வேண்டிய மத நம்பிக்கை உடைமை, அனைத்து உடைமைகளையும் நாம் உரிமைகளாக பெற்று வாழக்கூடிய அரசியல் சாசனத்தை பெற்றிருக்கும் நிலையிலே அரசியல் சாசனத்திற்கும் இந்திய சட்டத்திற்கும் எதிராக இந்திய அரசு இன்று இவ்வளவு ஒரு பிற்போக்கான நிலையில் இந்தியாவை தள்ளி இருக்கிறது. இந்த உண்மை மக்களுக்கு உணர்த்தப்பட வேண்டும். இது அவர்கள் போடும் பிச்சை கிடையாது. இந்த உடைமை என்பது மக்கள் உடைமை, மக்கள் உடைமை, ஜனநாயகம் வென்றெடுக்கப்பட வேண்டும்.